மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் கோவில்பட்டி மந்தித்தோப்பில் அருள் பாவித்து வரும் மாகாளி சண்டியம்பாள் கோவில் கொடைவிழாவில் நடைபெற்ற வில்லிசையானது தற்போது நமது மகேந்திரன் முனி யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படுகிறது. தோணித்துறை முத்துலட்சுமி குழுவின் வில்லிசை நிகழ்ச்சியானது தற்பொழுது ஒளிபரப்பப்படுகிறது.
பெற்றுக்கொண்டு திருவையாளை நாடு நிலையெடுத்த நகரெல்லாம் பையிழந்தான் ஆளாக்க நிலையெடுத்த அவையெல்லாம் பையிழந்தான் உரிய நிலையெடுத்த உலகமெல்லாம் பையிழந்து ஆண்டவனாகப்பட்ட பகவான் எப்படி படியிறக்க வருகின்றார் நாடி நல்ல நிலையெடுத்தே நாடி நல்ல நிலையே நாடி நல்ல நிலையெடுத்த நிலையெடுத்தே நாடெல்லாம் பணியாண்டார் அவையா நாடெல்லாம் பணியாண்டார் அடுத்தபடியாக வரிப்புலி வினோத் வகையார் வரிப்புலி மகேஷ் அவர்களும் வரிப்புலி ரஞ்சித் அவர்களும் வரிப்புலி பாரத் அவர்களும் வரிப்புலி முருகேஷ் அவர்களும் 100 ரூபாய்கள் 1 லட்சமாக வரும். அதாவது பூக்குடி இறங்கின தயாரிப்பு கிடையாது. மணி 2 மணி ஆகி அந்த பூவை விட்டு விடல. கொஞ்ச நேரம் மக்கள் வந்து கதைங்க. ஏன்னா பூ இறங்கின தயாரிப்பு பக்கத்துல இறங்கல. ஏன்னா பூ இறங்க எல்லாமே கலைஞ்சு பாரிய பூ இறங்கின தயாரிப்பு இந்த பூவை என்ன விரிச்சு விடல. என்ன வச்சுக்கிறீங்க அப்பேற்பட்ட பரிசாகரித்த செல்வஜியமான் அவர்கள் என்றென்றைக்கு அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம். அடுத்தபடியாக இளம் மணியாட்சி மாநகரிலே வாழும் ஆண்டவன் சாய்பாப்பா ஆலயத்தை உண்டு பண்ணி வேலி லிங்க மாரியம்மாள் குங்குமக்காளி மற்றும் பரிவார தேவதைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய என் பாசமுள்ள தம்பி அதாவது கணேச பாலகன் வெள்ளிசை வேந்தர் அவர்கள் பெரிய வெள்ளிசை மாமன்னன் கலைவாணி அருள் பெற்ற கலைவாணர்
செய்கிறார். மாதவிடை செய்கிறார். எப்படி மாதவிடை செய்கிறார்? மாதவிடை செய்தால் ஐயா மனிதவன் என்றால் ஐயா ஆண்டே மரவானையே அறிவறிந்தால் பார்வதியா அந்த மரவானோடு முறவாண்டே பார்வதியால் கேட்கிறாரே ஆண்டவனே என்கிறேனே ஆயிரக்கின்ற மரவானே எல்லாரெல்லாம் உயிர்களே போ ஐயா இறையாண்டு வந்தீரே படைத்த உயிர்களே வந்தீரே அந்த பார்வதியாக கேட்டவோரே பரவன் என்ற அண்டவே நாம் பட்டியே இல்லாமலே ஐய பட்டியே இல்லாமலே பார்வதியாக வந்தேனே அம்மையான பார்வதியால் எல்லா உயிரிழக்கும் ஆண்டவன் எங்கள் படியறந்த வட்டீர்களா எல்லா உயிர்களுக்கும் நான் பரிகாரம் வந்தேன் ஐயா. இத்தனோர் மனக்கிழக்கை எரிந்து வந்தீர்களா உடனே பார்வதி ஆனந்த சந்தோஷப்பட்டார். இறைவன் சொன்னார் பார்வதி கல்லினோ தேவனர் கருக்குறிமாளர்கள் வரை நான் எல்லா உயிர்களுக்கும் இறையிழந்தேன். அதாவது முட்டைக்குள்ள இருக்க கருவுக்கு படியிழந்தேன். ஆனா பார்வதிக்கு சந்தேகம் வந்துவிட்டது. ஆண்டவன் எப்படி முட்டைக்குள்ள இருக்க கருவுக்கு படியிழக்க முடியுமோ? ஒரு ஆண்டவனமிடத்திலே பொய் சொல்கிறாரா? ஆண்டவன் உண்மையை பேசுகிறாரா என்று பார்வதியாக நின்று கொண்டு மறுநாள் படியெடுத்த ஒருத்தால் ஆண்டவன் படியிறக்க சென்றார். அந்த பார்வதியார் பகவானை பரிசோதிக்க விஸ்வகர்ம ஆசாரியை அழைத்தார்.
போச்சு. நாமளும் ஆண்டவனை சோதித்து விட்டதே. சிவனுக்குள்ள எறும்பு எப்படி அரிசி வந்தது? ஆண்டவன் உண்மைதானா என்று பார்வதியால் பார்த்தார்கள். இனிமேல் ஆண்டவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பார்வதி, என்னை தவறாக நினைத்தாயே, இந்த சித்தரம்பு வாயில திரையரிச பார்த்தாயா, இந்த அழகியரம்பு வாயிலை அரிசியை பார்த்தாயா? அப்படி இருக்கிற போது நமக்கு வேரோடு புகழோடு கருமாரி அம்மன் கோவில் இளைஞரின் சார்பாக, அதாவது KMA சார்பாக தீவுட்டர் டிக்கால் அவர்கள் நமக்கு அன்பாக பண்பாக பாசத்தோடு 100 ரூபாய் 100 லட்சமாக பெறுகிறார்கள். அவர்கள் என்றைக்கும் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம். எனவே பார்வதி என்ன செய்தார்கள்? ஆண்டவனத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். ஆண்டவனாகிய பகவானே, மன்னிக்க வேண்டும் ஆண்டவனே. பார்வதி, உனக்கு மன்னிப்பே கிடையாது. உத்தமனான என்னை நீ பரிசோதனை செய்தாய், ஆண்டவன் என்னை சோதனை செய்தாய். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். பார்வதி, நீ என்னை சோதித்த வகைக்கு இந்த 7 வகையான உலகத்திலையும் என்னை நீ சோதித்தார். உலகத்திலே முப்பிறகு எடுக்கணும். முதலாவது மகனதற்கு மகனாதற்கணும். 2வது பிறவி கலியுகத்தை அடக்க இந்த உலகத்திலே காலியாக நீ பிறக்க வேண்டும். அந்த காலியாக வந்த அபினி உலகை ஆள வேண்டும். 3வது பிறவி பார்வதி இல்லை வணக்க தில்லைவன காட்டிலே கடத்திலே பார்வதி என்ன செய்ய வேணும் தெரியுமா? 3வது பிறவி அடிய பேச்சையாக நீ வேறும் தினமும் நீங்கள் களமறி மையான கரையில மையான கரைகள் மாய கட்சியாக
செஞ்சுடகளத்திலே தேர்ச்சியாக நீ பிறந்து தினமும் சோறுனி அருந்த வேண்டும். ஆண்டவா, நான் உங்களை ஏன் சோதித்தேன் தெரியுமா? இந்த கைலாசத்திலே என்றைக்கு பார்த்தாலும் நான் தன்னன் தனிமையாகவே இருந்து கொண்டிருக்கேன். நீங்களோ பரியாக்க வயிறுங்க. என் பார்வதி, மூத்த மகன் கணபதி இருக்கான், இளைய மகன் வேலவர் இருக்காரு. இதை பார்க்கணும். உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? ஆண்டவா, மூத்த மகன் பிள்ளையாரு தாயை போல பெண்கேட்டு சந்தியில இருக்கான். இளைய மகன் வேலவரோ கடற்கரையில போய் அமர்ந்து விட்டான். என் பக்கத்தில் இருக்க ஒரு பிள்ளை வேண்டாமா? ஏன் கொஞ்சிறவே தான் நான் இருக்கேன். நம்மளால முடியல, கொஞ்சம் குழந்தைய கொஞ்சிடலாம்னு நினைக்காரு. ஓகோ, உங்களால முடியலையோ? கொஞ்சம் முடியாது, வயசாகி போச்சு, ரிப்பேர் ஆயிட்டீரு. அப்படிதானே? ஆண்டவா, சரி, உங்களால ஒண்ணு முடியல, எனக்கு எப்படியாவது ஒரு பிள்ளை வேணும். என்ன பிள்ளை வேணும்? கொஞ்சம் நல்ல யாரே குலத்தவராமே ஐயனாடி வைத்தே மதல ஒன்னைய வேணும். எனக்கு கையில் வைத்து கண்மணி கையில் வைத்து விளையாட எனக்கு கண்மணி வேணும். கொஞ்சம் விளையாட குழந்தை வரம் வேணும். மடியில் வைத்து தாளாட்ட எனக்கு மகளை வரம் வேணும். ஆனா எப்படி பிள்ள வேணும் தெரியுமா? எனக்கு கணவன் இல்லா பிள்ளை எனக்கு வேணும். மண்ணே நல்ல பிள்ளையதே மாய வேற எனக்கு வேணும். பிள்ளையதே பெருமானி எனக்கு வேணும். கணவனில்லா பிள்ளை வேணும். மண்ணில்லாத பிள்ளை வேணும். புருஷன் இல்லாத பிள்ளை வேணும். பார்வதி, கணவனில்லா பிள்ளை காண்டைகளே ஏதடி? புருஷன் இல்லாத பிள்ளை பூலோகத்திலே ஏது? நீ என்ன கேட்கலாமா? இப்ப பிறகு இப்ப ஊசியில பிறந்தது. ஊசியில பிறக்கா? ஆமா, 10 வருஷம் குழந்தை டாக்டர் போனா டாக்டர் குழந்தை கொடுக்க. ஏன் உங்ககிட்ட ஒண்ணு இல்லையா? அதான் முடிஞ்சு போச்சா, கோட்டை அடிச்சு அடிச்சு சீவத்து கிடக்குமா? ஒரே கோட்டை 24 நேரமா இப்படி தட்டுதான் திருக்கிறான். என்னக்கு திருக்குதான்? கீழே ஒரு தட்டு குவாட்டர் திருக்கிறவன் வீட்டுல திருக்க வேண்டியதானே? திருக்க முடியாத ஏன் திருக்கிறாரு? இதை திட்டு பேசாம குப்புறப்படுத்துக்கிறான். எழுப்பி பார்க்க திமிட்டாடு பாடு பேசிட்டு பாக்கானா? யார கொண்டாட்டியவா? கொண்டாட்டி எழுப்பி பார்க்க புருஷனை அவன் ஏன் எந்திக்கான்? என்ன செய்ய? அந்த காலத்துல கணவனில்லா பிள்ளை கேட்டிருக்கான். அவன் ஒழிச்சு வச்சாலும் உள்ள கூடி தோண்டி எடுத்துருக்கான். என்னத்த கட்டக்கூட ரூபாய் போட்டு படுத்துக்கிட்டுதான். இவன் அதை எங்கெல்லாமா பாவம் பெண்கள் ஆண்கள்ட்ட அவப்பட்டுட்டு சின்ன பெண்ணமா ஆகிட்டு இருக்கோம். இருந்தாலும் குடுக்கவனும் கொடுக்க. ஆமா, குடிச்சிட்டு வந்து படுத்துட்டு உன் தொல்லை தாங்க முடியல, பேஜில போயிடுவான். குடிச்சிருந்தாலும் குப்புற படு அப்படின்னு 1 கோட்டுக்கு 2 கோட்டுக்கு ரூபா கொடுத்தா. என் வீட்டுல ரொம்ப தொல்லையா இருக்க பெண்கள் அப்படி செஞ்சிருவாங்க. ஆமா ஆமா, எங்க வீட்டுல எல்லாம் குடிச்சு போனா வெளியே கிடந்துருந்தா. ஏன் உங்க வீட்டு அம்மா ஏன் அப்படி சொல்லுது? அவளுக்கு இந்த வாடை ஆவாத. ஆனா இதை விட 2 குருணா மருந்து போட்டு கொடுத்துட வேண்டியதானே? யாருக்கு? புருஷனுக்கு தான். அவளுக்கு தொங்க இருந்த விடுவா. எதுல தொங்க? கழுத்துல தொங்குது. அம்மா ஆமா, இப்ப கழுத்துல அந்த வீட்டுல தொங்கலம் தான் எங்களுக்கு. இப்ப நீங்க தான் தொங்கிட்டு கிடக்கீங்களாங்க. நீங்க படுத்த அதே கூத்தால
வருதாங்க, சனிக்கிழமைக்கு ஐயாவுக்கு வருதாங்க, செவ்வாய்க்கிழமை மாரியம்மனுக்கு வருதாங்க. வாரத்துல 6 நாள் நீங்க விரதம் இருக்கிய, அவன் கோட்டை அடியாம என்ன செய்வான் சொல்லு? அதான் வழி தாங்க கோட்டை அடிக்கும். ஐயா எங்க மேல சாமி பக்தியா இறங்குதல்ல, நல்லா இறங்குது சாமி. இறங்கல சொன்ன இறங்கத்தான் செய்யுது. இப்ப நீங்க பாருங்க, பூப்பொழில 10 பேர் ஆம்பளை இருந்தா 30 பேர் நாங்க பொம்பளை தான் இறங்குவோம். பொம்பளை இறங்கவா? அப்ப எங்க இருந்தாலும் அம்மா இருக்கா. இதே வேலையா இருந்தா ஆம்பளை என்ன செய்வான்? தண்ணி அடியாம என்ன செய்வான்? அடிங்க, அடிச்சுட்டு மண்டே போடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் லீவ் கொடுக்கணும்ல, விரதத்தை முடிக்கணும்ல. என்ன விரதம் முடிக்கணும்? வீட்டுல ஒரு நாள் எண்ணெய் சாம்பார் ரசம் மோர் குழம்பு வத்த குழம்பு மோர் குழம்பு திருட்டு முட்டு வலிக்கு. இவரு எங்க விட்டு போட்டு உட்கார்றாரு. ஓ, அப்ப நீங்க கருவாட்டு குழம்பு கேட்டீங்களோ? கருவாடு மீன் கறி வச்சா சாப்பிட்டு கெவியா உழைச்சி போடுவான். ஏ ஆண்டவா, எனக்கு கணவன் இல்லா பிள்ளை வேணும். ஏ பார்வதி, எனக்கு கணவன் இல்லா பிள்ளை வேண்டுமானா நம்ம வடக்கு கோட்டை வாசல்ல 1000 கால் மண்டபத்திலே 32வது தூணிலே 1000 திருவிளக்கு அணி அணியாக எரிந்து கொண்டிருக்கு. 1001வது விளக்கு, 3ஆம் மணி விளக்கு, சுடர் விளக்கு, மாணிக்க விளக்கு, மரகத விளக்கு அணையா சோரியா எரிந்து கொண்டிருக்கு. அந்த விளக்கிலே சென்று அதாவது முழங்கால் போட்டு முந்தானியை ஏந்தி 48 நாள் ஒரு மண்டலம் நீ கண்ணை மூடி தவம் இருந்தா நீ ஒரு குழந்தை கேட்ட, பார்வதியும் உனக்கு 2 குழந்தை பிறக்கும். ஆண்டவன் கேட்டு பார்வதியார் பார்வதியால் தவம் இருக்கா. பார்வதியால் கேட்ட பிரகாரம் கணவனில்லா பிள்ளை பிறக்குமா, மன்னன் இல்லாத மடிக்குழந்தை கிடைக்குமா? இந்த பார்வதிக்கு தெரியாம பகவான் ஓடோடி வருகின்றார். அந்த தூண்டா மணிவிளக்கை தீண்டி வைத்தார். அசையா திருவிளக்கை அசைத்து விட்டார். அந்த பார்வதியாருடைய முந்தானியில என்ன அப்படியே மொழு மொழி என்று 2 சொட்டு விழுந்தது. என்ன நடந்தது?
என்ன இருந்தாலும் கணவன் எல்லாம் பிள்ளை உண்டா நாட்டுல. அம்மா இப்படிதான் சொல்லிட்டே இருந்தா என் பொண்டாட்டி. ஆ, ஒரு நாள் வந்த காளியம்மனுக்கு மாலை போடுறது, ஆ. ஐயாவுக்கு மாலை போடுறது, ஆ. அப்படியே பல சேலை வச்சிருந்தா. பல சேலை வச்சிருந்தாளா? அந்த கலர் கலரா வச்சிருந்தா. அம்மா மாரியம்மனுக்கு என்ன சேலை சொல்லும் பாப்போம். காளியம்மனுக்கு மஞ்சள் சேலையா, இப்ப கரெக்டா சொல்லிட்டாரு. காளியம்மனுக்கு பச்சை சேலையா, ஆ, முருகனுக்கு காளி சேலையா, ஆ. ஐயாவுக்கு காளி வேட்டியா. அப்பா முருகனுக்கு மாலை போட்டு பொம்பளைங்க போறாங்களா? ஏங்கப்பா ஏகப்பட்ட பொண்ணு வேல் மூறி போறாங்க. சரி, பாத்துட்டே இருந்தேன். ஆ. ஒரு நாள் அவ்வளவு அள்ளி சுருட்டு சேலைய போறான். ஏன் உனக்கு? தாமரை ஒரு ஆற்ற கொண்டு போட்டு வந்தேன். போ. அட பாவி, ஆமா. உனக்கு என்னையா இந்த சேலை மேல கோவம்? ஆனா கேளுமா குறையும் கேட்டுக்கிடு. ஆ. வடக்கு எங்க வீட்டுக்காரி சொன்னா, ஆ. இன்னைக்கு ராத்திரி வந்து உன் மேல அம்மா ஏறாங்க பாரு அப்படின்னு. நானும் கொஞ்சம் ஒரு மூளை போட்டு வந்து படுத்துட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரி மேல ஏறி வந்து சவாரி போட்டுட்டு இருக்கா. என் வீட்டுக்காரி வந்து என் மேல ஏறி இப்படி நிக்கா. ஏயாவ அம்மா எல்லாம் யாருன்னா? அம்மா வந்து என் மேல ஏறுறா, அவ வந்து என் மேல ஏறிக்கிட்டு நிக்கா. ஐயோ, அதனால இது என்ன புதுசா இருக்கு? ஏறிட்டா. அப்ப என்ன செஞ்சாரு? நான் உருட்டி பார்க்க அவளை உருட்டம்ல இல்லைன்னு பாரு முரடவா. வெயிட் சாத்தி மூச்சு போக முடியாம அமைக்கிட்டேன். பையன் ஓடி வரல அன்னைக்கு என்ன கொன்னே விடுவான். என்ன அம்மா வந்து அமைக்கிட்டேன்னு அமைக்கிட்டா. ஓகோ, வேலையை கொண்டு இந்த சாமி வர பாவனையில உங்க போட்டு அமைக்கிட்டாலோ? அமைக்கிட்டா. சாமி மேல கருத்தை நெரிச்சு கொல்லாம விட்டுட்டாள. அமைக்கிட்டா ஒரு மாதிரியா. அதான பார்த்தேன். ஆ. அப்ப பெண்கள் வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்ல வாரியரு. உங்க பாயிண்ட் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆமா. அப்படித்தானே? வீட்டுக்காரன் ஏமாத்துறது தான் வேஷம் போடுறது. ரெண்டே ரெண்டு சொட்டு ரெண்டு சுடா. முந்தானியில விழுந்தது. முந்தானியில விழுந்தது. முந்தானி கனமாக இருந்தது. லைட்டாக இருந்தது. பார்வதி கூட்டி பிடிச்சா. கொண்டு வா. கொண்டு வந்து பார்க்கா. பார்க்கிறேன். அந்த பிறந்திருக்கக்கூடிய பிள்ளை எதுக்கு என்ன எப்படி இருக்கு தெரியுமா? அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் ஐயா காலும் இல்லை கையும் இல்லை, அந்த கண்ணு மூக்கு தெரியவில்லை, அந்த வாயும் இல்லை வயிறும் இல்லை, அந்த வாய்த்தனர் மூக்கும் இல்லை உரியும் இல்லை, அங்க முக்கியமான பொருளும் இல்லை. ஐயா மீன் ஐயா எனக்கு பிள்ளை அங்க எங்கும் உருளுது. காலு கிடையாது, கையு கிடையாது, மூக்கு கிடையாது, மொழி கிடையாது, வாயு கிடையாது, வயிறு கிடையாது. இந்த பிள்ளைய வச்சு நான் என்ன செய்யட்டும் ஆண்டவா? ஏ பார்வதி, நீ கணவன் இல்லாத பிள்ளை கேட்ட, உனக்கு கை கால் இல்லாம தான் பிறக்கும். கணவன் இல்லாம குழந்தை வந்தா நீ மட்டன் இல்லாத பிள்ளை கேட்ட, அப்படித்தான் பிறக்கும். இப்படி தாண்டி உனக்கு இந்த குழந்தை இருக்கும். ஏ பார்வதி, நீ இத பத்தி பேசாத. உடனே ஆண்டவன் பிள்ளைய கையில வாங்கினார். பிரம்மதேவனை வரவழைத்தார். அந்த அழகான குழந்தைக்கு கை கால்களை உருப்பிடித்து கொடுத்தார். என்ன குழந்தை தெரியுமா? ஆண் குழந்தையாக உருப்பிடித்தார். குழந்தைக்கு உருப்பிடித்து உயிரையும் கொடுத்து ஆண்டவன் கண் ஒளிவையும் கொடுத்தார். கண் ஒளிவை கொடுத்த உடனே பிள்ளை குவா குவா என்று கதறுகிறது. பார்வதி, நீ நினைச்ச மாதிரி உனக்கு பிள்ளை வரம் கொடுத்தாச்சு. உனக்கு மதுரை வரத்தை கொடுத்து விட்டேன். ஏ ஆண்டவனாகிய பகவானே,
என்ன தும்மனே? பிள்ளை கொடுத்தீர்கள், எனக்கு மகளை கொடுத்தீர்கள், எனக்கு கை குழந்தை கொடுத்தீர்கள். அந்த பாலகனுக்கு ஒரு பேர் கொடுக்க வேண்டாமா? பேரில்லா பிள்ளையாக இந்த உலகத்திலே இருக்கலாமா? பார்வதி, நான் கொடுக்கிற பேரு உன் பிள்ளைக்கு பிடிக்குமா என்று பாரு என்று ஆண்டவன் பிள்ளையை கையில வாங்கி பேர் கொடுத்தான். அந்த ஆண்டவன் பாலகனுக்கு பார்வதி அம்மா கேட்காங்க, ஆண்டவனே அப்படி இருக்க பர்வதம் இருக்கிறது யார் தெரியுமா? நம்ம சாமி. எந்த சாமி? நம்ம சுடல, நம்ம குல தெய்வம். ஏன் சாமி? திருமங்கலக்குறிச்சி சிவரப்பரி சுடலை. எங்க ஐயா திருமங்கலக்குறிச்சி என் சுடல, அவர் ஏன் குல தெய்வம். அப்பா என் வீட்டிலேயே பேர் வாங்கிட்டாரு எங்க ஐயா. திருமங்கலக்குறிச்சி சுடலை என்றார். அனல் பறக்குமாயாண்டி சிவரப்பரி சுடலை. என் திருமங்கலக்குறிச்சியில இருந்து நம்ம அக்கா முத்துலட்சுமி வந்திருக்காங்க. நம்ம அக்காவுக்கு பரிசளிக்கணும். அப்பா கொடையில பார்த்தா 20,000 30,000 வருமானம் வரும். ஐயா சிவரப்பரி தொடர்ந்த திருமங்கலக்குறிச்சியில ஒவ்வொருத்தரும் 2000 3000 1000 தான் கடைசி. அப்படி ஒரு பரிசளிக்கும் தெய்வம் ஐயா திருமங்கலக்குறிச்சி சிவரப்பரி சுடலை. அன்பாக பண்பாக மறவர் குல சிங்கங்கள், தேவர் குல திருவிளக்குகள், மறவர் குல சிங்கங்கள் வணங்கி வரக்கூடிய ஐயா திருமங்கலக்குறிச்சி சிவரப்பரி சுடலை. ஐயா சார்பாக எவ்வளவு தெரியுமா? 500 ரூபாயை என் அன்பு சகோதரர் என் செல்ல தம்பி அவர்கள் நம் அக்காவுக்கு வருதளிக்க வேண்டும் என்று. என்ன நம்ம அக்கா நம்ம தோணித்துறை முத்துலட்சுமி அவர்கள் நமக்கு பரிசாக அளித்தார்கள் 500 ரூபாயை. என் திருமங்கலக்குறிச்சி செல்வங்கள் அன்பு சகோதரர்கள் இன்றைக்கு அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறார்.
ஆண்டவர் என்னது ஆண்டவரே கருமையானை அந்த தெய்வச்சிவானவர்கள் என் திருவிழக்களே பிறந்த சுரவையாண்டவர் மணி விளங்களே பிறந்த என் மாயாண்டி பிறந்த என் சுரவையாண்டவர் என் மாயாண்டி சுரவை இப்படி பேரை கொடுத்தாரு இப்படி பேர் கொடுத்தவனே ஐயா மாயாண்டி என்ன செய்தார் தெரியுமா என்று சிரிக்காரு மாயாண்டி சுரரை ஆண்டவன் சொன்னாரு பார்வதி அழகா ஒரு பிள்ளைய கொடுத்த ஆன மாதிரி ஒரு மகனை கொடுத்த ஆனா இப்ப இருக்கான் பாத்தியா இவன் ரெண்டு பேரும் இவன் உனக்கும் உலக மாட்டான் எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல இவன் இருப்பான் ஐயா நான் பிள்ளை கேட்டனே கடையத்துல இப்படி ஒரு வரத்தை கொடுக்கலாமா ஏ சிவனே நான் எந்த தவறு செய்தேன் அடுத்தபடியாக எனக்கு பாசத்தோட பண்போடு என் தாயாகப்பட்ட பராசக்தி அவதாரம் கொண்ட அம்மா அவர்கள் நம்ம சகோதரிக்கு பரிசளிக்கணும்னு அம்மா பேர் சொல்லாம போயிட்டாங்க அவர்கள் 200 ரூபாயை எனக்கு 200 லட்சமாக பரிசளித்தார்கள் என் தாய் அவர்கள் என் அன்பு அக்கா அவர்கள் என் தாய் இருக்காரே சண்டிகா காளி என் சண்டிகா காளி கருமையாளை அவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கொடி நாட்டி அவர்கள் குடும்பங்கள் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம் என் மாயாண்டி உடலையும் மாணிக்க தொட்டிலே இருக்க ஐயா தொட்டில படுத்தக்காரி என் தொடல அந்த தில்லை வனத்தரே சென்றுடல கடத்திலே மையான கரையிலே ஏதியர் சுடுகாடு ஏதியர்னா ஐயர் அம்மா எல்லாத்துக்கும் தனித்தனி சுடுகாடு ஒருத்தர் சுடுகாட்டுல ஒருத்தரை பறக்கி விட மாட்டாங்க ஆமா இது ஐயர் சுடுகாடு அந்த ஐயர் வேதியர் அக்கரவாரத்துல ஆரக்குட்டி ஐயர் மகள் ஆனந்தவல்லி வெண்குடியார் 9 மாத சூழி மாண்டு மடிந்து விட்டார் அந்த வேதியர்களோ ஆனந்தவல்லியை எடுத்து 6 மணிக்கு வேற சுடுகாடு கொண்டு வராங்க அந்த ஊர்த்தி தில்லை வனத்திலே முகரோட களத்திலே வந்து அந்த மையான சுடுகாட்டில அங்க அந்த ஆனந்தவல்லியும் ஆனக்குட்டி ஐயர் மகளே ஆனக்குட்டி ஐயர் மகளையே அங்க அழகாக வேக வைத்தார் ஐயா கட்ட வைத்தியர் படிக்க அந்த கரிமண்ண ஐயா யாருக்கான பார்த்து வைத்தேன் அங்க யமதானம் துருத்தி போட ஐயா பூவனம்
ஐயா சுடர படுத்திருக்காரு என் மையானந்தரே வளர்ந்த மாயாண்டி என் சுடர ஐயா கட்டில படுத்திருக்காரு வலது புறத்தில சுடலை இடது புறத்திலே முண்டை மத்தியில அம்மா பார்வதி படுத்திருக்காங்க இங்க மதன தீ பிடிச்சு எரியுது ஆண்ட மென வேகுது செத்த மென வேகுது அது ஆன கொட்டி ஐயர் மகள் அழகாக வெந்து கொண்டு இருக்கா ஆனா 12 மணி ஐயா மாயாண்டி சுடலைக்கு மெல்ல வாட வருது அவருக்கு நாத்தம் பிடிக்கும் அவர் நாத்தம் இல்லாம இருக்க மாட்டாரு ஆமா கிடக்க மாட்டாரு ஆண்டி மாயாண்டி சுடலை உங்களையே நீங்க ஐயா குறைக்கிய ஆம்பளையே குறைச்சுக்கிட்டு ஒரே குவாட்டர் யோக்கிய மாதிரி பேசிட்டு இருக்கீரு போக மேல வருங்கிறோம் அதான இது அந்த வில்லுக்காரிக்கு தான் வழக்கம் யாருக்கா மாதவிக்கு அந்த மாதவி தான் கோட்டர்னுட்டே இருப்பா வில்லுக்காரி ஆம்பளைங்க அடிக்க கோட்டர் அத்தனையும் எண்ணிக்கிட்டு இருப்பா அதே மாதிரி நீர் இப்ப கோட்டர் நின்றுட்டு இருக்கீரு சுடலைக்கு அதனால உமக்கு அந்த யாவும் வந்துட்டோம் ஏ மாயாண்டி அவருக்கு மறிப்பொழுந்து வாடகை அடிக்கு அவருக்கு பிச்சிகப்பு வாடகை அடிக்கு ஆனா சும்மா இருக்காரா சுடல இருக்க மாட்டாரு உடனே பக்கத்துல படுத்திருக்க முண்டனை எழுப்புதார் என்ன தம்பி இல்லையா ஏ முண்டா உனக்கு ஏதாவது வாடகை அடிக்கா ஆனா அடிக்கின்ன ஆனா அந்த தவற செய்யக்கூடாதுல்ல பைத்தியக்காரா நாம் தாயாகப்பட்ட பார்வதியா அம்மனரும் நமக்கு அற்பயிரு நிறையலடா அடே மகாரும் நமக்கு மணி கொடல நிறைய நமக்காய் பால குடிந்தோமா நமக்காய் எப்படி அம்மாவாய் குடித்தோமா அம்மாவை எப்படி சுடுகாடு மையானம் போடுவே மாட்ட பிறந்திங்க சுடுகாடு போக வேணும் அதே சுடுகாடு போக வேணும் சித்த பிறந்தீங்க தம்பி முண்டா என்னடா கலப்புறாங்க மாயாண்டி அதாவது தாய் கொடுக்கும் பாலமிர்தம் நமக்கு தன் வயிறு நிறையல அம்மா வரக்கூடிய பாலமிர்தம் நமக்கு அறவயிறு நிறையல மாதா தரக்கூடிய பாலமிர்தம் ஏன் முண்டா நாம 2 பேரும் சுடுகாடு போகணும் செத்த பிணத்தை திங்கணும் மையானம் போகணும் இளைய தம்பி முண்டா நல்ல ஐயர் வீட்டு பெணம் நல்ல கமன்னு மணக்கும் மூதேவி ஐயர் மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிடுவாரா என்ன கோட்டி பிடிச்சிருதா ஐயரு அவர் இதெல்லாம் சாப்பிட மாட்டாரு பருந்துண்டா வெட்டி கொண்டு வாடா சாப்பிட முடியாது பருந்துண்டா வெட்டி கொண்டு வர சொல்றாரா பருந்துண்டா வெட்டுற பொறிச்சு அப்படியே சாப்பிடணும் ஆமா அவங்க சண்டைக்கு வரணும்ல
சாப்பிட்டாலும் 1000 ரூபாய். அப்படியா? அதான் 1000 ரூபாய் அப்ப கறி. நீர் தான் வாங்கிட்டு கொடுத்தீரா? 1000 ரூபாய் கறி. ஆ. ஆமா கோட்டை. ஏற்கனவே எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஐயர் இருக்காரு. ஆமா சாயந்தரம் 6 மணிக்கு பார்த்தா இவ்வளவு முட்டை கூடா கிடக்கும். அது சைவம் தானா முட்டை? நான் என்னடா ஐயர் வாசல்ல முட்டை கூடா கொடுக்கன்னு பார்த்தா காலையில போய் கேப்ப, ஓ சாமி என்ன சோனியோ? இன்னும் உங்க வீட்டு வாசல்ல தானே முட்டை கூடா கிடக்குன்னா உங்க வாரியம்மா பொம்மநாட்டி பொம்மை நாட்டியா? உனக்கு தெரியாது. என்ன? அதாவது முட்டை வந்து சைவம். ஓ, அப்படியா? முட்டை வந்து சைவம். திங்கிறதும் இல்லாம முட்டையை சைவமா கொண்டு வராங்க பாருங்க. சைவம் தான் சைவம் தான். அதனால சாப்பிடலாண்டி சாப்பிடலாம்டோ. அப்படின்னு பாரு. ஆமா. அதே மாதிரி ஐயா மாயாண்டி சுடலைக்கு அரிக்குழந்து வாடை அடிக்கு, கம கம பிச்சிரப்பு வாடை அடிக்கு. பிச்சிப்பூ ஆடாடி. உடனே முண்டன் சொன்னார், அண்ணா என்னன்னா? நம்ம 2 பேரும் தவறு பண்ணலாமா? பண்ணக்கூடாது நம்ம 2 பேரும் தவறு பண்ணக்கூடாதுல்ல, பண்ணக்கூடாது பண்ண. யாராவது ஒருத்தர் தான் பண்ணணும். ஒருத்தர் செஞ்சா டேய், நான் சுடுகாடு போகும்போது நீ என் பக்கத்துல வர வேண்டாமா? ஐயா வரலையா? அண்ணா 2 பேருமே தவறு பண்ணலாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, வாடா நம்ம அம்மா பார்வதி கிட்ட சொல்லிக்கிறலாம். சொல்லிக்கலாம் சொல்லி. நம்ம அம்மா நம்மளை என்ன செய்திருவாங்கங்க? என்ன போடுவாங்க? டேய், இந்த பால்லாம் நமக்கு எட்டாது. அதனால நம்ம சுடுகாடு போகணும் என்று என் மாயாண்டி சுடரை வருகிற போது நேரம் என்ன? ஐயா வரும்போது பகல்ல வராரா? வரமாட்டாரு வரமாட்டாரு. என் குடையாண்டவர் வருகிற போது அங்க நஞ்சி போட்டான் நஞ்சே போ, நஞ்சே போ, நடிச்சாம. அத்தராத்திரி தாமம்மாவை ஆண்டி மாயாண்டி சுடுகாடு வேட்டையா புறம் மாறாறு மையான வேட்டையா மாயாண்டி மாறாறு ஏமதாம வேலையில் அவன் இளகோரங்க தாமம்மாவை 12 மணியாதற்கு என் அத்தராத்திரி 12 மணி மாயாண்டி என புழுங்காத தாமம் அத்தராத்திரி தாமத்துல ஆதாரி போட்டுக்கொண்டு ஏங்க அப்பா உங்கள் என்ன ஊரடங்கு நேரம் பிள்ளையாக இருந்த குரலை பேயப்போல் வடிவெடுத்தார். மகளையாக இருந்த மாயாண்டி வானத்துக்கும் பூமிக்கும் வளர்ந்தார். என் ஆண்டவனே, ஏ தொடரா ஐயா, என் கையிலே பிறந்த பிள்ளை என் கருத்த பாண்டி துறலை என் மணிவிளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடல அவர் எப்படி வாரார் தெரியுமா? அவர் கச்சையாது மறிந்து
ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொளிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும். நன்றி, வணக்கம்.